இத்தனை மோசமான சம்பவங்கள் நடைபெற்றாலும் நமக்கு ஆறுதல் தரக்கூடிய சில விடயங்களும் நடைபெற்று கொண்டிருக்கின்றன. இவ்வளவு மோசம் பார்த்தோம், பல இடங்களிலே உயிர் தப்பினார்கள், பல பேரழிவு ஏற்பட்டிருக்கிறது. கிட்டத்தட்ட 500க்கும் மேற்பட்ட உடல்கள் கண்டெடுக்கப்பட்டிருக்கிறது கூறுகிறார்கள். ஆனால் நமக்கு நேபாளத்தில் உள்ள நமது வெளிநாட்டு ஊடகங்கள், நமக்கு நம்முடைய டெல்லி செய்தியாளருடைய தொடர்புகள் ஆகியவற்றின் மூலமாக நமக்கு கிடைத்த தகவலை வைத்து பார்க்கும்பொழுது அங்குள்ள சில நேபாளத்தை சேர்ந்த பலர் தமிழகத்திலே பணிபுரிந்து கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் மூலமாக அவருடைய உறவினர்களிடம் தொடர்பு கொண்டு நாம் பேசிய போது அவர்கள் கொடுத்த தகவல்களை எல்லாம் பார்க்கும்போது இந்த உயிரிழப்பு என்பது 1500 தாண்டும் என்கிறார்கள். சிலர் 5000 தொடலாம் என்கின்றால் இன்னும் பலரை காணவில்லை. 1000க்கும் மேற்பட்டோர் மாயமாகி இருக்கிறார்கள். இன்னும் பல கிராமங்களுக்கு இன்னும் மீட்பு படையினர் செல்லவே இல்லை. எனவே போக போக இந்த உயிரிழப்புகள் மேலும் அதிகரிக்கலாம் என்பது அச்சம் தரக்கூடிய தகவலாக இருக்கிறது. இந்த தகவலை பார்த்த நாம், இந்த காட்சிகளை பார்த்த நாம் தற்போது மிக முக்கியமாக மீண்டும் நாம் வரலாம். மீண்டும் இந்த காட்சிகள் நமக்கு பல பாடங்களை உணர்த்தினாலும், இந்த பேரழிவுகள் நமது மனத்தை ரணப்படுத்தினாலும் நமக்கு ஆறுதல் தரக்கூடிய, நம்பிக்கை தரக்கூடிய சில விடயங்களும் நடைபெற்றிருக்கின்றன. அப்படி ஒரு காட்சியை தான் நாம் பார்க்க போகிறோம். பாருங்கள், 48 மணி நேரத்திற்கு பிறகு 48 மணி நேரத்திற்கு பிறகு ஒரு 2 வயது குழந்தை 8 அடி குழியிலிருந்து பத்திரமாக மீட்டெடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த காட்சியை பார்க்கும்போது உண்மையிலேயே நம்பிக்கை தருகிறது. மனிதனையும் என்றும் ஜெயிக்கும் என்பதை எடுத்து காட்டுவதற்கு தான் இது. அங்குள்ள மீட்பு படையினர் உதவியுடன் அங்குள்ள பொதுமக்கள் அந்த குழந்தையை காப்பாற்றியிருக்கிறார்கள். அந்த 2 வயது குழந்தை, 2.5 வயது என்று கூறினார்கள். 2.5 வயது குழந்தை 8 அடி ஆழ குழியிலே சிக்கி கொண்டிருக்கிறது. அந்த சுனாமி வந்தபொழுது, அந்த ஆற்று சுனாமி என்றால் இமாலயன் சுனாமி என்றும் சொல்லலாம், அது வந்தபொழுது உள்ளே விழுந்திருக்கிற அந்த குழந்தை, எப்படியோ குழந்தை இருப்பதை கண்டுபிடித்திருக்கிறார்கள். அதன் பின் அந்த குழந்தையை எடுத்திருக்கிறார்கள். எடுத்து வெளியே வரும்போது அந்த குழந்தையை காப்பாற்றியுடன் அங்குள்ள முகத்தில் பலருக்கும் காப்பாற்றிவிட்டோம். அந்த கைத்தட்டல் ஒன்று போதும் நம்பிக்கை இருக்கிறது. நேபாளம் மீண்டும் வரும் என்பதற்கு எடுத்துக்காட்டமாக தான் காட்சிகள் இருக்கின்றன. இதுதான் அந்த மனித இனத்திற்கு கிடைத்த வெற்றி. இது நிச்சயமாக நம்பிக்கை தரக்கூடியதாக இருக்கிறது. எனவே அங்கு உயிர் பலி குறையட்டும். நிச்சயமாக நேபாளம் மீண்டு வரும். சர்வதேச நாடுகளும் தற்போது கை கொடுக்க தொடங்கி இருக்கின்றன. உதவிகள் குவிந்து வருகின்றன. சத்தியம் தொலைக்காட்சி கூட விரைவிலே அதற்கான ஒரு முன்னெடுப்பை எடுக்க இருக்கிறோம். அதற்காக பேசிக்கொண்டிருக்கிறோம். நிச்சயமாக நமது அனைத்து கரங்களும் ஒன்று சேர்ந்து நேபாளத்தை மீட்டெடுப்பதிலே நம்முடைய பங்கும் இருக்கட்டும் என்ற வகையிலே ஒரு முன்னெடுப்பை சத்தியம் தொலைக்காட்சி விரைவில் எடுக்க இருக்க என்பதை நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம். விரைவில் அதற்கான அறிவிப்புகள் வரும். அது தொடர்பாக நம்முடைய நிர்வாகத்துடன் பேசி கொண்டிருக்கிறோம். விரைவில் அதற்கான அறிவிப்பு வரும். ஆனால் இந்த பேரழிவுக்கு காரணம் என்ன என்பதை யோசிக்க வேண்டிய தருணத்திற்கு நாம் அனைவருமே சென்றிருக்கிறோம். இயற்கை கோபம் வந்தால் என்ன நடக்கும் என்பதற்கு இந்த நேபாள பேரழிவு மிகப்பெரிய சாட்சியாக நம் கண்முன் இருக்கிறது. விழித்துக் கொள்வோம். இனி இப்படி ஒரு துயரம் நடந்தாலும் பெரிய அழிவு ஏற்படாமல் காப்பாற்றுவது என்பதை எப்படி என்பது குறித்து யோசிக்க வேண்டிய நேரத்திற்கு நாம் வந்திருக்கோம் என்று சொல்லி மீண்டும் ஒரு சிறப்பு நேரில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.